வந்துகிட்டே இருப்பாங்க. என்ன ட்ராக்கே மாறுதுல. எஸ், இப்போ நம்ம சென்னை டைகர் குரூப் அசத்தலான நாடகம். இப்ப நாங்க மாசம் என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஆண்டிப்பட்டிக்கு ஒரு டூர் போறோம். அப்புறம் என்ன, ரெடி ஸ்டார்ட் கோ. எங்க மாஷியோவை ரசிக்க தயாராயிருங்க. காட்சி 1, இடம் ஆண்டிப்பட்டி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டிப்பட்டி. அப்பாடா, ஒரு வழியா வந்து சேர்ந்தாச்சுடா. அங்க பாரு, செம சீனரிடா. என்னது சமையா? எனக்கு எல்லாமே கருப்பாவே தெரியுது. நீ ஒரு ரசனையே இல்லாதவன்டா. அவனா இல்ல நீயா? கண்ணாடி அம்மா கழட்டுடா. ஹே வாவ், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். ஏய் கௌதம், காஃபி ரெடியாடா? ஓ ரெடினா? என்ன ப்ரோ, ப்ரூவா? இல்ல இல்ல, இது எங்க வில்லேஜ் ஸ்பெஷல் சுக்கு காஃபி. ஓ ரொம்ப ஸ்பைசி. ஓ பேஸ் பேஸ், ரொம்ப நல்லா இருக்கு. ஆஹா, காஃபியே அமோகமா இருக்கு. அப்ப சாப்பாடு வாங்க எல்லாரும் ஒரு பிடி பிடிப்போம். ஆமா ஆமா, எங்க ஊர் காலை சாப்பாடு ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஒரு பிடி பிடிச்சு பாருங்க. போடுங்க போடுங்க போடுங்க. என்னத்தடா போட? நீ தானே புடிச்சு பாருன்னு சொன்ன, அதான் பிடிக்க ரெடியா இருக்கும். கேட்ச். நான் புடிச்சு பாருன்னு சொன்னது நல்லா சாப்பாடை சாப்பிட்டு பாருன்னு அர்த்தம்டா. இந்தாங்கண்ணே. எனது இது இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும். அப்ப அதை போய் உங்க தலையில வைக்க வேண்டியதானே, இங்க இருக்கு எங்க இலையில வச்சிருக்கீங்க. போங்கண்ணே. இட்லி எதுல செஞ்சிருப்பாங்க? குண்டா இட்லி குண்டா. சரியாடா குண்டா? ஏனே சாம்பார் ஊத்திடாதீங்க. எதுக்குடா? சாம்பார்ல புளிய கலக்க மறந்துட்டேன். என்னடா இன்னைக்கும் சமையல ஒரு கொலாப்ஸ் தானா? என்னை மன்னிச்சுங்களே. ஆமாடா, உன்னை பார்த்தோன்னே அவங்க வயிற்றுல ஆட்டோமேட்டிக்கா புளி கரைச்சிருக்கோண்டா. போங்கண்ணே, நீ நக்கடியாம ஒரு தூக்கமே வராது. எனக்கு தூக்கம் வருதோ இல்லையா, அவங்க சாப்பிட்டானே உங்க மயக்கமே ஆயிடுவாங்கடா. சரி சரி, கேள்வி கேட்கறத விட்டுட்டு சாப்பிடலாமா? கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் சமாதம், அந்த கௌரவ பிரசாதம், இதுவே எனக்கு போதும். காட்சி 2, இடம் வயல்வெளி. ப்ரோ, உங்க கிராமத்துல நிறைய பச்சை பசேல்னு வயல் இருக்கு. வயல் மட்டுமாடா, அதோட பாம்பு தானே அதிகமா இருக்கும். பாம்பா? டேய், நீ எங்களை ஊருக்கு கூப்பிட்டியா இல்ல நேரடியா வேற லோகத்துக்கே டிக்கெட் வாங்க கூப்பிட்டியாடா? பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கடா. பாசிட்டிவ் வைப்ஸ். ப்ரோ, நீங்க என்ன பூச்சி மருந்து அடிக்கீங்களா? இல்ல, கொசு மருந்து அடிக்கேன். ஏன்னா நீ கேக்குறது எப்படி இருக்கு தெரியுமா? வேலைக்கு போறவனை பார்த்து வேலைக்கு போறியான்னு கேக்குற மாதிரி இருக்கு. டேய், யார் வேலை மருந்து அடிச்சிட்டு இருக்க? ஏன்னு? டேய், அதான் என்னோட வேலையிலே. காட்சி 3, இடம் இளநீர் கடை. வாங்கம்மா வாங்க, வாங்க ஐயா வாங்க. குளிர்ச்சி தரும் இளநீரும் நொங்கும் வாங்க வாங்க. டேய் ப்ரோ, இளநீ வாங்கித்தாடா. சரிடா. அங்க நொங்கு வாங்கித்தாடா. நொங்கு எப்படி சாப்பிடணும்னு தெரியுமாடா? நொங்கு நோண்டி சாப்பிடணும்டா.
அண்ணே அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. இப்ப நாங்களே நோண்டி வச்சிடுறோம். நீங்க ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டா மட்டும் போதும்னே. எனக்கு நொங்கு. எனக்கும் நொங்கு. எனக்கு இளநீ. எனக்கு நொங்கு. உங்க இளநீ நொங்குலாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதா? நீங்க இளநீர் நொங்கு சாப்பிட்டா என் கடைக்கு நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க உடம்புக்கு நல்லது. நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ப்ரோ திருவிழா எப்போ ப்ரோ ஆரம்பிக்கும்? ஒரு சின்ன ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருவிழா கிளம்பலாம்டா. காட்சி 4 இடம் ஊர் கலையரங்கம். ஆமா, இவன் மொத்தமா 2000 கூட பார்த்தது கிடையாது. ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் என்னது? ராஜஸ்தான்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். எங்க போடு? என்ன இதான் உங்க ஸ்பீடா? ஸ்பீடை ஏத்துங்க. ஆபரேட்டர் தம்பி, பாட்டை நிறுத்துங்க. போட்ட ஸ்டெப்பையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் உடஞ்சிட போகுது. டேய், நம்ம இப்ப போயிருவோம். குரூப் போட்டோ எடுப்பீங்களா? அப்ப முதல் வருவோம். ஆமா ஆமா, இவர் இதுக்குதான் லாய்க்கு. என்ன சொன்னாங்க? மனுஷங்களையா மைனேஷன சத்தமா பேசக்கூட்டேன். சரி சரி, இப்ப நாட்டமையோடு சேர்ந்து நம்ம சென்னை டைகர்ஸ் போடும் செம ஆட்டம்.